அன்பர்க்கு உயிர் தந்த சாயிநாதரே, உங்களுக்கு எங்கள் போற்றி போற்றி. ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் உனக்கு மிகுதியாக இருக்கும் பொழுது முன்னேற்றம் என்ற ஒன்று மட்டும் மந்தமாகவே சென்று விடுமா? குழந்தையே, நீ ஈடுபடும் செயல்களில் நிதானமான கண்ணோட்டம் உன்னில் அதிகரித்து உள்ளது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய நிதானமான பேச்சும் நிதானமான அணுகுமுறையும் மற்றவர்களை உன்வசம் வசப்படுத்த உள்ளது. யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். அதில் தவறு ஏதும் இல்லை என் குழந்தையே. அதைப்போல் நீ எதிரே பார்க்காத மிகப்பெரிய உதவியை பெற உள்ளாய். குழந்தையே, இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் முடிவில் உனக்கான பதில், உனக்கான நிம்மதி 2 மணி நேரத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு வந்தே தீரும். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை, உனக்கு கிடைக்கப் போவதை யாராலும் எவராலுமே தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது. உன்னுடைய முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் நான் உனக்கு ஏற்படுத்தியே தீருவேன். குழந்தையே, உன்னுடைய தேவைகளெல்லாம் மனமுருக நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். நீ மனதில் என்ன நினைத்தாலும் நீ நினைக்கும் கணமே அனைத்தையும் நிறைவேற்றும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது உனக்கு வேண்டாத கவலை இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் எந்த துயரம் வந்தால் அப்படி இருக்கையில் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் தகுந்த நேரத்தில் உனக்கு கொடுக்காமல் போய்விடுவேனா? நிச்சயமாக செய்வேன் என் கண்மணியே. நீ எப்படி என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதே போல நானும் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. மிகப்பெரிய உதவி உனக்கு கிடைக்க செய்வேன். அதுவும் 2 மணி நேரத்தில். அதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக தென்படும், உன் காதுகளுக்கு நிச்சயமாக புலப்படும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். எல்லா உதவிகளையும் உனக்கு கிடைக்க செய்வேன். இனி என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக உனக்கு உண்டு. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீளப் போகிறாய். அது உன் வாழ்க்கையிலிருந்து ஓடப் போகிறது. உன் வேதனையை தீர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். இதுவரை நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா? உன் பொறுமைக்கான காத்திருப்பு, உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதிலோடு உன் அப்பா வருகிறேன். வந்து உனக்கு புரிய வைப்பேன் அனைத்தையும். அனைத்து நன்மையும் என்னால் உனக்கு கிடைக்கப்படும். குழந்தையே, வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாததைப் போல், உன் கண்களுக்கு புலப்படாததைப் போல் எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஒன்றை மட்டும் கூறுகிறேன் என் கண்மணியே, அதை மட்டும் கவனமாக கேட்டுக்கொள். கடந்த காலத்தை பற்றிய கவலையோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ உன்னுடைய நிகழ்காலத்திற்கு தேவையான சிந்தனையை சிதறி அடித்துவிடும். உன்னுடைய நிகழ்காலத்தை நீ எண்ணிய நோக்கில் எளிதாக கொண்டு செல்ல உன் மனம் முதலில் தெளிவாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். உன் மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தீர்க்கமாகவே இருக்கும். வெற்றியை நிச்சயம் எட்டி பிடிப்பாய். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப்போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது.
என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ, நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார். காயப்படுவது நீ மட்டும் அல்ல என் குழந்தையே. நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, துன்பப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதை மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் பலவளுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும். மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. அதனால்தான் உனக்கான அஸ்திவாரம், உன் மனதிற்கான அஸ்திவாரத்தை நான் போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை கோட்டையில் கோபுரத்தில் உட்கார வைப்பேன் உன் சாயிநாதர். பயப்படாதே குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் உன் கண்ணீருக்கும் நான் செவிசாய்க்கவே இல்லை என்று வருந்தாதே. உன் மனதை போட்டு நீயே குழப்பிக்கொண்டு உட்கார்ந்திராதே. ஒரு தாய் பறவை தன்னுடைய பிள்ளை பறவையை பறக்க வைக்கும். தன்னாலான எல்லா முயற்சியும் செய்து கொண்டே இருக்கும். அப்படியும் அந்த குழந்தை பறவை பறக்கவில்லை என்றால்
உயரத்தைக் கண்டு அந்த குழந்தை பறவை அஞ்சுகிறது என்பது தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? இப்படி பறக்கவே பயந்தால் அதனால் எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை அந்த சின்ன பறவையை, அது வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள அந்த பறவையை ஒரு தனி இடத்தில் கொண்டு போய் விட்டு விடுமாம். அந்த தாய் பறவைக்கு தெரியாதா தன் குழந்தை பயப்படும் என்று? தெரிந்தும் அந்த குழந்தை பக்குவப்பட்டு அது மேலே மேலே உயர்ந்து பறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் அதை போய் தனியாய் விட்டு விடுகிறது. அதே போலத்தான் குழந்தையே, நானும் உன் சாயப்பாவும் நீ உன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளவும், உன்னை பற்றியே நீ புரிந்து கொள்ளவும், வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்பதை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் தான் உன்னை நிர்கதியாய் தவிக்க விட்டு சில காலம் பொறுமையாக நான் காத்திருக்கிறேன். உன்னை கைவிடுவதற்கு அல்ல. நான் எப்பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன் குழந்தையே. இவை அனைத்துமே உனக்கு சர்வ நிச்சயமாக நிகழும். ஒரு நாள் நீ எதிர்பாராத விதமாக நீ கேட்டது, நீ என்னிடம் கேட்காமல் இருந்தது, உன் வாழ்விற்கு தேவையானது எல்லாமே உனக்கு ஆச்சரியங்களாக, அற்புதங்களாக உன்னிடம் வந்து சேரும். உன்னை நான் காப்பாற்ற வேண்டுகிறேன். உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன்னை நோக்கி நான் வந்திருக்கிறேன். உனக்காகவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வேலையை நான் பார்த்துவிட்டேன். இத்தனை நாட்களாக நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, வேண்டி விரும்பி கேட்டதை உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். ஒரு நற்செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. ஒரு நல்ல செய்தி வந்து உன் வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை, எத்தனையோ வழியாக உன்னை வீழ்த்திப்பாக பல பேர் ஆசைப்பட்டார்கள். உன்னை வீழ்த்தி உன் மனதை காயப்படுத்த ஆசைப்பட்டார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. பொய்யுரைத்து உன் வாழ்வில் வீணாக உன் வாழ்வில் கஷ்டப்படுத்த நினைத்து பார்த்தார்கள். அதற்கான செயல்கள் அத்தனையும் செய்து பார்த்தார்கள். ஆனாலும் அது முடியவே இல்லை. உன் வாழ்விற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பல ஆபத்தை உண்டாக்க நினைத்தவர்களுக்கு கூட முடியவே இல்லை. இவை அனைத்திற்கும் என்ன காரணமாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னை காப்பாற்றுவதற்கே, உன்னை காப்பாற்றவே உன் சாயப்பா உன்னிடம் இருந்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உனக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நீ அதிகமாக செய்த புண்ணியத்தின் பலனாகவே உன் அப்பாவை நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். உன் அப்பா உன்னோடு இருப்பதை தெரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொண்டவர்கள் கூட சில சமயம் அதை மறந்துவிட்டு இது போன்ற உன்னை வீழ்க அடிக்கும், உன்னை நோகடிக்கும் செயல்களை செய்ய எத்தனிக்கிறார்கள். நினைத்து பார்க்கிறார்கள், செய்தும் பார்க்கிறார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. உன்னை காப்பாற்றதான் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே. எனது அனுமதி இல்லாமல் உன்னை தொட முடியுமா? அல்லது உனக்கு தீங்குதான் நினைக்க முடியுமா? சொல் என் பிள்ளையே. உன்னை அப்படி பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் கூட, நோகடித்தாலும் கூட அயர்ந்து சென்று விடாதே. அதே போல எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. ஏனென்றால் நீ சந்திக்கும் தோல்விகள், நீ அனுபவிக்கும் வேதனைகள், நீ பார்த்த அவமானங்கள் அதைவிட 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு உனக்கான நன்மை உன்னிடம் வந்து சேர காத்து கொண்டிருக்கிறது. உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன் என்பதை நிதர்சனமாக நம்பு. உன்னுடைய வாழ்வில் நீ இப்பொழுது கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள், அனுபவித்திருப்பார்கள், மனதில் ரணமாக புகுந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள். அதனால் இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து அடியோடு தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாதவர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது குழந்தையே. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் கர்மாவை அனுபவித்துதானாக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட.
தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக புரிந்து கொள். உனக்கான வெகுமதிகளை நான் நிச்சயமாக அள்ளி அள்ளி தருவேன். உனக்கானதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை காப்பாற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இழந்தது நீ இது நாள் வரை இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாமே சென்றதாகவே இருக்கட்டும், இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்ததை விட 1000 மடங்கு உனக்கு நல்லதை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், உன்னுடைய குடும்ப உறவுகள், உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாமே மீண்டும் உன்னை வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? இனி வரும் காலம் நீ தொட்டதெல்லாம் துலங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உன்னை கைப்பிடித்து நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டு விடுவேனா என்ன? நான் உன்னுடைய முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன். என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இரு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் அரவணைப்பும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நான் உத்திரவாதம் தருகிறேன். மிகப்பெரிய தடை ஒன்று உன் வாழ்விலிருந்து அகலும். இது நாள் வரை தடை பெற்ற அனைத்துமே உன்னை விட்டு விலகும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் வாயில் கதவை வந்து தட்டும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் உத்திரவாதம் தான். அதுவரை நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் முடியும் நேரத்தில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்குள் மனதை போட்டு நோகடித்து விடாதே. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கான பொற்காலம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். உன் மனதில் தேவையில்லாத எண்ணம் உனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பொற்காலத்தை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு என் பிள்ளையே. நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே, நிர்கதியாய் நிற்கின்றோமே என்று வருத்தப்படாதே, கலங்கி நிற்காதே. நீ தூக்கி எறிவதற்கு நீ கல்லல்ல, நீ மிகப்பெரிய பொக்கிஷமான வைரம் என்று உன்னை தூக்கி எறிந்தவர்களே உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் மிக அருகில் இருக்கிறது. உன்னை பிரகாசிக்க வைப்பேன் உன் சாயி தேவா. விதியோ அல்லது பிறர் செய்த சதியோ, நானே கதி என்று வந்துவிட்டாய். சாயப்பாதான் அனைத்துமென்று என்மேல் முழு நம்பிக்கை வைத்து விட்டாய். பின் உனக்கு பயமேன் குழந்தையே? நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக ஆனந்தமாக மனமகிழ்ச்சியோடு வாழ்வாய். நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். நம்பிக்கையோடு உன் வாயிற்கதவை திறந்து பார். உனக்கான ஒரு அதிசயம் காத்திருக்கும். உனக்காகவே நீ என்னிடம் எதிர்பார்த்த ஒன்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். உன் கைகளில் வந்து சேர. குழந்தையே, நீ மலை போல் எண்ணி இருந்த பிரச்சனைகளெல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். அத்தனை முறை நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை முறை உனக்கு நான் கூறினாலும் உன் மனதால் அதை ஏற்று கொள்ள முடியாமல் முடிந்து போன பிரச்சனை முடியவில்லை என்று நினைத்து கொண்டு என்னிடமே வந்து மீண்டும் மீண்டும் எனது வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுங்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி தாருங்கள் என்று என்னிடமே மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துவிட்டாலும் கூட ஒரேடடியாக பயந்து போய் நிற்கிறாய். குழந்தையே, பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? முடிந்து போன பிரச்சனையை நினைத்து நினைத்து மீண்டும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நடப்பது நடப்பவையாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு இரு. அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு.
உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் மிக நல்லகரமாகவே மாறும். வாழ்க்கையில் எது எல்லாம் நிரந்தரம் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமான பொய்கள் என்பது உனக்கு புரிகிறதா? அதை நீ உணர்ந்து கொள்ளவே, புரிந்து கொள்வதற்காகவே உன் வாழ்க்கையில் சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி, யார் உன் மனதிற்கு இனிமையானவர் என்று நம்பி உன்னுடைய பொக்கிஷமான அன்பை நீ கொடுத்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உனக்கு உணர்த்தவே உனக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நான் கொடுத்தேன் குழந்தையே. யாருக்காக எதிர்பார்த்து இதுநாள் வரை காத்திருந்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிக்காட்டினேன். ஆனால் நீயோ வெகுளித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அன்பான குணத்தையும் அப்பாவி குணத்தையும் பல பேர் மாறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நீ அப்பாவித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. இப்படி இருக்கையில் நீ காத்திருந்து எதிர்பார்த்திருந்து நம்பிக்கையோடு இருந்த காலத்தையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்பொழுது இழந்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன்னுடைய முடிந்த காலங்களை மறந்தும் கூட நினைத்து பார்க்காதே.